ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். நம்ம சூப்பரான யம்மியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபி குட்டீஸ்க்கெல்லாம் இஷ்டமான ப்ரௌனி. இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 170 கிராம் சாக்லேட்டு, நல்லா டார்க் சாக்லேட் தான் எடுத்துருக்குது. இதை வந்துட்டு நம்ம ஒன்று மெல்ட் பண்ணலாம், ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓவன் இருந்ததுன்னா ஒரு 3 மினிட்ஸ் வச்சு நம்ம ஓவனில் மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கூட நம்ம வந்து பட்டர் இருக்குது பாருங்கள், இதையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணணும். இது வந்து ஒரு 150 கிராம்ஸ் பட்டர். சால்ட்டேடும் எடுத்துக்கலாம், அன்சால்ட்டேடும் எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கிறது அன்சால்ட்டேடு. இது வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த 1/2 கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு எடுத்திருக்கேன். நான் ஒரு 1 கப் அளவுக்கு நல்ல திக்கு க்ரீமி கேர்டு எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எக் எடுத்துக்கலாம். எக்குக்கு பதில் தான் நம்ம கேர்டு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நல்லா இப்போ பீட் பண்ணி எடுக்கலாம். இது நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். கூடவே சுகரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கேர்டு கூட. இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் தடவிட்டு அது மேலே டஸ்டிங் பண்ணுங்கள் மைதா போட்டு. நம்ம இப்போ மெல்ட் பண்ணி வச்ச அந்த சாக்லேட்டும் பட்டரும் இதில் ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஓவனை. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ½ கப் பார்த்திங்கன்னா மைதா போட்டுக்கலாம். ½ கப் மைதாவை நல்லா நம்ம ஜலிச்சிடலாம். அதில் ஏதாவது சின்ன சின்ன லம்ப்ஸ் இருந்ததுன்னா கூட போயிடும் உங்களுக்கு. ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம ஜலிச்சு அதில் ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ இந்த கேக் ட்ரேயில் நம்ம இதை போட்டுடலாம். நம்ம நல்லா இதை வந்து ஈவனாக ஒரே மாதிரி பண்ணணும். இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் போயிடும். டெக்கரேஷனுக்காக உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம போடலாம். நான் வந்து ஆல்மண்ட்ஸ் போடுறேன். இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸு நம்ம டைமிங்கில் வச்சு நம்ம எடுக்கலாம். நம்ம சூப்பரான யம்மியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ப்ரௌனீஸை நல்லா சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ப்ரௌனியை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை
நம்ம வைக்கிறோம். இது வந்து ஹெர்ஷியஸோட சாக்லேட் சிரப். நம்ம யம்மியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.